அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 61ஆம் சங்கீதம் 3வது வசனத்திலே, நீர் எனக்கு அடைக்கலமும் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமுமாயிருந்தீர். நெருக்கப்படுறவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி. அந்த வலியோடு கூட தாவீது இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறார், நீர் எனக்கு அடைக்கலமும் என் சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமாயிருந்தீர். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, வேலையில பயங்கர போராட்டம் பிரதர், எப்ப அவன் மேல குற்றம் பிடிக்கலாம், அவனை வேலையிலிருந்து தூக்கலான்னு சொல்லி என்னை சுற்றிலும் பல சத்துருக்களின் போராட்டம் நெருங்கி இருக்கிறது. தொழிலில் நிறைய போராட்டம், என்னுடைய பிசினஸ் எப்ப டவுன் ஆகும், அவன் எப்போ அந்த கடையை விட்டு அந்த தொழிலை விட்டு போயிடுவான்னு சொல்லி பயங்கரமா எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்க இன்னும் அநேகர் எனக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனா தாவீதினுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையோடு சொல்றாரு பாருங்க, எனக்கு நீங்க தான் அடைக்கலம், சத்துருவுக்கு எதிரே பலத்த துருகமா இருந்தீர், எனக்கு பாதுகாப்பா இருந்தீர். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை சுற்றிலும் எத்தனையோ நெருக்கங்கள் மத்தியில உங்களை சுற்றிலும் கர்த்தர் இதே வார்த்தையை சொல்லும்படி ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் வைத்திருக்கிறார். திரும்பி பார்க்கிற போது எத்தனை போராட்டங்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் வேலையில நான் ஒரு நாள் முடிச்சிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் பயங்கர போராட்டம் பிரதர். ஆனா திரும்பி வரும்போது நான் நினைப்பேன், கர்த்தர் மட்டும் நம்ம கூட்ட இல்லாவிட்டால், ஆண்டவருடைய தயவு நம்ம கிட்ட இல்லாட்டினா, அவருடைய பாதுகாப்பு நம்ம கிட்ட இல்லாட்டினா நம்ம லைஃப் என்ன இருக்கும்? இவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கே. நிச்சயமாக ஆண்டவருடைய பிள்ளைங்களை சுற்றிலும் ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு காரியத்துல இறங்கலாம், அல்லது வேலைக்கு தொழில போகலாம், உங்க மனசுல ஒரு போராட்டம் இருக்கலாம். நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், கர்த்தர் உங்களுக்கு அரணாக துருகமாக பாதுகாப்பாக இருக்கிறார். தைரியமா இருங்கள், முன்னேறி செல்லுங்கள், உங்கள் வேலைகளை தொடர்ந்து செய்யுங்கள், உங்கள் ஊழியங்களை தொடர்ந்து செய்யுங்கள், உங்கள் ஜெபங்களை தொடர்ந்து செய்யுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். இந்த நாள்ல உங்களுக்கு முன்பாய் இருக்கிற போராட்டங்களை பார்க்க வேண்டாம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை பாருங்கள். அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர். அவரிடத்தில் வல்லமை ஏராளம் இருக்கிறது. அவர் சர்வத்துக்கும் மேலான ஆண்டவர். அவர் எங்கும் அற்புதம் செய்ய முடியும். அவரை சார்ந்து இறங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தரே நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை செய்வார். தாவீது இதை அனுபவித்ததினாலே, தாவீதினுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பார்த்ததினாலே அவர் அடிக்கடி விசுவாச வார்த்தைகளை சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவார். அதே போல இந்த காலை நேரத்திலே நீங்க நெருக்கப்படுறீங்களா? இன்னைக்கு இந்த விசுவாச வார்த்தையை சொல்லும்படிக்கு கர்த்தர் அற்புதம் செய்வார். அவர் உங்கள் துருகமாய், உங்கள் அரணாய், பாதுகாப்பாய் இருந்து இந்த நாள் முழுவதும் அற்புதமாய் நடத்த போகிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். அன்பு நிறைந்த பிதாவே, நீர் இன்றைக்கு இந்த அருமையான பிள்ளைகளை சுற்றிலுமாய், யோபுவை சுற்றிலும் வேலி அடைத்தது போல வேலி அடைத்து எல்லா சூழ்நிலைகளிலும் பாதுகாத்து, ஆண்டவருடைய கரம் அவர்களோடு இருந்து தப்புவிக்கும்படி, பாதுகாக்கும்படி, உயர்த்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். சத்துருக்களுக்கு மத்தியிலே பந்தியை ஆயத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளின் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியேற்றும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.